ஜெயிச்ச எல்லாருமே நல்லா பாருங்களேன், அவங்கள பற்றி தன்னோட சுயமதிப்பீடு நல்லா பண்ணியிருப்பாங்க. நம்மளால் இது முடியும், நம்மளால் இது முடியாது, நமக்கு இது வரும், நமக்கு இது வராதுன்னு அவங்கள பற்றியான முழு ஆராய்ச்சியை மட்டும் பண்ணதும் இல்லாமல் வரலாற்றையும் கரெக்டாக கரைச்சி குடிச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நல்லா கரெக்டாக தன்னை பற்றி தன்னோட அடுத்த எதிர்கால திட்டத்தை பற்றி மூவ் பண்ணுற 2 பேரை சொல்லணும்னா, முதல் ஆள் வந்து பிரதீப் ரங்கநாதன். கரெக்டாக தன்னை வடிவமைச்சிக்கிட்டு பார்த்தா கரெக்டாக அவர் வளர்ந்துக்கிட்டே வராரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹரிஷ் கல்யாண், அவரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தன்னை நல்லா உருவாக்கிக்கிட்டு மக்களுக்கு தன்னை பிடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு மாஸ் ஹீரோவாக அவர் அவதாரம் எடுக்கிறார். இப்போ விஜய் அஜித் இடம் வந்து காலியாகிற இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹரிஷ் கல்யாணும் சரி, பிரதீப் ரங்கநாதனும் சரி, விஜய் அஜித்தாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்படி ஜெயித்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கான ஒரு இதை வந்து 24 மணி நேரமும் தன்னை பற்றியும் சிந்திச்சுக்கிட்டு இதே பேட்டர்னில் என்னென்ன வந்திருக்கு, எப்படி ஜெயிச்சிருக்கு, எப்படி தோற்றுருக்குங்கிறத அந்த வரலாற்றை ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாங்க. அந்த விஷயங்களை வந்து நீங்களும் நிச்சயம் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். இந்த ஒரு நடிகர்கள் எப்படி ஒரு கால்குலேட் பண்ணி அவங்க கரெக்டாக வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அவங்க மூவ் பண்ணுறவங்களோ, இதே தான் வந்து ஒரு இயக்குனரும் தனக்கு இந்த மாதிரி கதைகள்லாம் வரும், நம்மளால் இந்த மாதிரி சேனலில் தான் படம் பண்ண முடியும், இப்போதைக்கு சூழ்நிலைக்கு இந்த பட்ஜெட் தான் நம்ம இந்த படத்தை பண்ணி ஆகணும், அப்போ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு கதையை நம்ம ஏற்பாடு பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணால் தான் ஒவ்வொரு மாதங்களும் சரி ஒவ்வொரு வாரத்தையும் இப்படி ஒரு மூவ் பண்ணால் தான் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்.